அரசு பேருந்தில் காவலரிடம் டிக்கெட் கேட்டதால் போக்குவரத்து துறை காவல்துறை இடையே ஈகோ பிரச்சினை வெடித்துள்ள நிலையில் சென்னையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த 22 அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அரசு பேருந்தில் சென்ற காவலர் டிக்கெட் எடுக்க மறுத்ததால் நடத்துனருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வீடியோ வைரலான நிலையில் அரசு பேருந்துகளில் செல்லும் காவலர்கள் வாரண்ட் இல்லாவிட்டால் டிக்கெட் எடுக்க வேண்டும் என போக்குவரத்து துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் போக்குவரத்து துறைக்கும் போலீசாருக்கும் இடையே ஈகோ பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சென்னையில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த 22 அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். இந்நிலையில் போக்குவரத்து போலீசார் பழிவாங்கும் நோக்கில் போக்குவரத்து ஊழியர்களுக்கு அபராதம் விதித்துள்ளதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். இதை டிரைவர் பேர்ல கம்ப்ளைண்ட்டை போட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆமாம், இது போலீஸ் காவல்துறை இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களை பழி வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது அரசு உடனடியாக கவனம் செலுத்தி முதல்ல தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய அவங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது வசதிகளை பண்ணி தரணும். ஒரு பேருந்து போய் எங்கெங்கெல்லாம் நான் சுத்துறது, டீசல் விற்கிற விலையில அனாவசியமா சுத்தி போகுது பிரிட்ஜுக்கு.